வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்து 70 ஆண்டுகால அரசியலுக்கு மக்கள் ஒரு முடிவு கட்டிட்டு இன்னைக்கு 2026 ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தாவேகாவோட இந்த பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறது இந்திய லெவலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. அவருடைய சிஎம் பதவியேற்பு விழாக்காக எல்லா ஸ்டேடியமும் அதாவது இந்த ஸ்டேடியம் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரு உள் விளையாட்டு அரங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் அவர் சிஎம்மா பதவியேற்கிற அந்த நாளுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எல்லா ஆஃபீஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்த அது டிஎம்கேவோட நிறைய படங்கள் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு விஜயோட படங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியோட இந்த பதவியேற்பு விழாவை தான் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 2 வாரம் ஆளுநர்கிட்ட டைம் கேட்டிருந்தாரு. அந்த வகையில் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவருடைய பதவியேற்பு விழா கூடிய சீக்கிரமே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வகையில் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாக்காக ஒரு பரிசையும் அனுப்பி வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகன் ஜேசன் விஜய் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பூங்கத்தை பரிசாக அனுப்பி வச்சிருக்காரு. அதாவது அவருடைய இந்த தேர்தல் முடிவுகள் வெற்றிக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் கிடையாது, மக்கள் பணியில் சிறக்கவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் இது வரைக்கும் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தீங்க, எனக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, சின்ன வயசில் இருந்து நீங்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னுடைய மனசில் இன்னுமே இருக்குது. எங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல தலைவனாக இருந்தீங்க. அது மட்டும் கிடையாது, ரசிகர்களோட விருப்பத்துக்கு இணங்க ஒரு நல்ல நடிகனாகவும் இருந்தீங்க. இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல தலைவனாக மக்களை நீங்கள் பார்த்துப்பீங்க, வழி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய வழியில தான் இன்னைக்கு அவங்க பயணிக்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தாவேகா பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். கண்டிப்பாக இந்த மாற்றத்தை கொடுத்த மக்களுக்கு நீங்கள் நல்லதொரு ஆட்சியை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். எனக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நிறைய விஷயங்களுக்கு எனக்கு சரியான முடிவை எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். அந்த வகையில் நீங்கள் சரியான முடிவை தான் எடுப்பீங்க. உங்களுடைய முடிவில் எந்த விதமான டவுட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னைக்கு என்னுடைய சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். நிறைய விஷயத்தில் என்னை கைட் பண்ணி சில விஷயங்களை என்னையே நீங்கள் விழுந்து எழ வச்சிருக்கிறீங்க. அப்படி ஒரு அப்பாவாக சரியாக நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல தலைவனாக உங்களுக்கு மிகப்பெரிய ரோல் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவருடைய இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு பூங்கத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு.